வணக்கம். குழந்தைகளுக்கான சத்துள்ள சைவ தின்பண்டங்களின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம், குழந்தைகளுக்கான சில தின்பண்டங்களின் செய்முறை. குழந்தை பருவம் என்பது பச்சிளம் பருவத்திற்கும் குமரப் பருவத்திற்கும் இடைப்பட்ட காலமாகும். உடல் மற்றும் மன ரீதியான விரைவான வளர்ச்சி அடையக்கூடிய பருவமாகும். இந்த காலத்தில் குழந்தைகள் சத்துள்ள பல வகையான ஆகாரத்தை உண்ண வேண்டும். இவை வளரும் குழந்தைகளின் உடலுக்கு தேவையானவற்றை கிடைக்க உறுதிப்படுத்தும். குழந்தை பருவத்தின் போது ஊட்டச்சத்து குறைவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு உயரம் தடைப்படுதல் மற்றும் மோசமான நோய் எதிர்ப்பு சக்தி. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பெரும் ஆபத்துக்கள் ஏற்படலாம். உதாரணத்திற்கு இரத்த சோகை மற்றும் எலும்புருக்கி நோய். ஆதலால் குழந்தைகள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உண்பது முக்கியமாகும். சத்துள்ள உணவை உண்ண சிறு வயதிலிருந்தே ஊக்கப்படுத்த வேண்டும். சில சுவையுள்ள மற்றும் சத்தான தின்பண்டங்களின் செய்வதன் முறையை இப்பொழுது பார்ப்போம். நமது முதல் உணவு சோளம் மற்றும் சோயா தோசையுடன் எள் மற்றும் விதைகளின் பொடி. இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை: 1½ மேசைக்கரண்டி சோயாபீன், 2 தேக்கரண்டி சோளம், 2 தேக்கரண்டி உடைத்த உளுந்து, 1 தேக்கரண்டி வெந்தயம். எள் மற்றும் விதைகளின் பொடியை செய்ய உங்களுக்கு தேவையானவை: 2 தேக்கரண்டி பொட்டுக்கடலை, 2 தேக்கரண்டி உடைத்த உளுந்து, 2 தேக்கரண்டி எள், 2 காய்ந்த மிளகாய், 1 குச்சி கருவேப்பிலை, சுவைக்கேற்ப உப்பு. மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். சோளத்தையும் உடைத்த கருப்பு உளுந்தையும் கழுவி 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். வெந்தயத்தையும் அதே பாத்திரத்தில் ஊற வைக்கவும். 8 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மென்மையான மாவாக அரைக்கவும். இந்த மாவை ஒரு கிண்ணத்திற்கு மாற்றவும். இந்த கிண்ணத்தை ஒரு வெதுவெதுப்பான இடத்தில் 7 - 8 மணி நேரம் வைக்கவும். மாவு நொதித்ததும் ஒரு தவாவை சூடாக்கவும். காய்ந்த மிளகாய் மற்றும் கருவேப்பிலையை எண்ணெய் சேர்க்காமல் முறுமுறுப்பாகும் வரை வறுக்கவும். ஆறுவதற்கு ஓரமாக வைக்கவும். அதே தவாவில் பொட்டுக்கடலை, உடைத்த உளுந்து மற்றும் எள் ஆகியவற்றை வறுக்கவும். வெளிர் பழுப்பு நிறமாக மாறும் வரை அவற்றை வறுக்கவும். அவற்றை ஆறவிடவும். ஆறியதும் அவற்றை நன்கு பொடியாக அரைக்கவும். இதை பின்னர் நாம் பயன்படுத்துவோம். மாவு பொங்கியவுடன் அதில் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். ஒரு தவாவில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கி மாவை ஊற்றி சமமாக பரப்பி தோசையாக இடவும். தோசை ஓரளவு வெந்ததும் தயாரிக்கப்பட்ட பொடியை 2 தேக்கரண்டி சேர்க்கவும். தோசை வேகும் வரை ஒரு மூடியால் மூடி வைக்கவும். சுவையான சோளம் மற்றும் சோயா தோசை தயார். சோளம் கிடைக்கவில்லையெனில் நீங்கள் குதிரைவாலி அல்லது திணையை பயன்படுத்தலாம். சோயாபீனுக்கு பதிலாக நீங்கள் காராமணி அல்லது கொண்டைக்கடலையை பயன்படுத்தலாம். அடுத்த உணவு கொண்டைக்கடலை கட்லெட்டுகள். இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை: 50 கிராம் முளைக்கட்டிய கொண்டைக்கடலை, 40 கிராம் அல்லது 1½ மேசைக்கரண்டி தயிர், ஒரு சிறிய துருவிய கேரட், பொடியாக நறுக்கிய ஒரு சிறிய வெங்காயம், 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு மற்றும் 20 கிராம் எள். மேலும் உங்களுக்கு தேவையானவை: அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய், தேவைக்கேற்ப உப்பு. தொடங்குவதற்கு முன் முளைக்கட்டுதலின் செய்முறையை விளக்குகிறேன். கொண்டைக்கடலையை கழுவி 6 - 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். பிறகு தண்ணீரை வடிகட்டி கொண்டைக்கடலையை ஒரு சுத்தமான பருத்தி துணியில் கட்டவும். ஒரு கதகதப்பான இடத்தில் 6 - 8 மணி நேரம் வைத்து முளைக்கட்ட விடவும். கொண்டைக்கடலை முளைத்ததும் பிரஷர் குக்கரில் 3 விசில் வரும் வரை வேக வைக்கவும்.
அழுத்தம் வெளிப்படும் வரை அதை ஓரமாக வைத்து பின் ஆறவிடவும். அடுத்து ஒரு கிண்ணத்தில் அதை எடுத்துக்கொண்டு நன்கு மசிக்கவும். இதில் வெங்காயம், கேரட் மற்றும் வறுத்த கடலை மாவு சேர்த்து நன்கு கலக்கவும். இப்போது மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது மற்றும் தயிரை சேர்க்கவும். அனைத்து பொருட்களையும் கலந்து அதை 4 உருண்டைகள் ஆக்கவும். அந்த உருண்டைகளை கட்லட்டுகளாக தட்டவும். இந்த கட்லட்டுகளை எள்ளில் புரட்டி எடுத்து ஒரு ஓரமாக வைக்கவும். ஒரு தவாவில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். கட்லட்டுகளை இருபுறமும் பொன்னிறமாக மாறும் வரை சமைக்கவும். கொண்டைக்கடலை கட்லட்டுகள் தயாராகிவிட்டன. கொண்டைக்கடலை கிடைக்கவில்லை எனில் நீங்கள் தட்டைப்பயிறு அல்லது காராமணியை பயன்படுத்தலாம். பச்சை பயிறு அல்லது சோயாபீனை கூட பயன்படுத்தலாம். அடுத்த உணவு முளைக்கட்டிய காராமணி பராட்டா. இந்த உணவிற்கு உங்களுக்கு தேவையானவை 1/4 கப் கோதுமை மாவு, 2 மேசைக்கரண்டி முளைக்கட்டிய காராமணி, 1 மேசைக்கரண்டி எள், 1 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி மஞ்சள். மேலும் தேவையானவை சுவைக்கேற்ப உப்பு, 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். ஒரு மிக்சரை பயன்படுத்தி முளைக்கட்டிய காராமணி மற்றும் பச்சை மிளகாயை கொரகொரப்பாக அரைக்கவும். மிக்சர் இல்லையெனில் நீங்கள் ஒரு உரலை பயன்படுத்தலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து அதில் சீரகம் மற்றும் எள்ளை சேர்க்கவும். நிறம் மாறும் வரை வதக்கவும். காராமணி விழுதை சேர்த்து மேலும் 2 நிமிடங்களுக்கு வதக்கவும். பின் உப்பு மற்றும் மஞ்சள் பொடியை சேர்த்து 5 நிமிடங்களுக்கு சமைக்கவும். ஆறுவதற்கு ஓரமாக வைக்கவும். இப்பொழுது பராட்டாவை எப்படி செய்வதென கூறுகிறேன். மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். தண்ணீரை சேர்த்து ஒரு மென்மையான மாவை தயார் செய்யவும். மாவை ரொட்டிகளாக உருட்டவும். காராமணி விழுதை அதன் மீது வைக்கவும். அனைத்து பக்கங்களிலிருந்தும் மூடவும். மாவை தூவி பராட்டாவை செய்யவும். ஒரு தவாவில் எண்ணெய் அல்லது நெய்யை சேர்த்து பராட்டாவை இருபுறமும் சமைக்கவும். முளைக்கட்டிய காராமணி பராட்டா தயார். காராமணிக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிறு அல்லது பச்சை பட்டாணியையும் பயன்படுத்தலாம். நமது அடுத்த உணவு சுவையான பச்சை பயிறு ராப். இந்த உணவிற்கு தேவையானவை: அரை கப் முளைத்த பச்சை பயிறு, 1/4 கப் மால்டட் கேழ்வரகு மாவு, 1 மேசைக்கரண்டி கடலை மாவு, அரை கப் உதிர்த்த பனீர், 1 மேசைக்கரண்டி நறுக்கிய வெங்காயம், 1 மேசைக்கரண்டி நறுக்கிய தக்காளி. பின்வரும் ஒவ்வொன்றிலும் 1/4 தேக்கரண்டி நமக்கு தேவைப்படும்: மஞ்சள் தூள், தனியா மற்றும் ஜீரகத்தூள், சீரகம், கருவேப்பிலை பொடி, முருங்கை இலை தூள். மேலும் தேவையானவை: பாதி எலுமிச்சை, அரை தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. முதலில் கருவேப்பிலை மற்றும் முருங்கை இலை பொடியை செய்யும் செய்முறையை பார்ப்போம். இலைகளை கழுவி நிழலில் உலர வைக்கவும். பின் மிக்சர் அல்லது உரலில் அதை பொடியாக்கவும். இந்த பொடியை உலர்ந்த பாட்டிலினுள் அடைத்து வைக்கவும். மால்டட் கேழ்வரகு மாவை தயாரிக்க முந்தைய நாள் இரவே ஊற வைக்கவும். அவற்றை ஒரு மஸ்லின் துணியில் கட்டி 6 to 8 மணி நேரம் அல்லது ஓர் இரவு முழுவதும் அப்படியே வைக்கவும். அது முளைத்ததும் அவற்றை இரும்பு வாணலியில் எண்ணெய் விடாமல் வறுக்கவும். அதை ஆறவிடவும். இதற்கு பிறகு ஒரு மிக்சியில் மாவாக அரைத்து ஓரமாக வைக்கவும். இரும்பு வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். சீரகம், உலர்ந்த மசாலா மற்றும் பொடிகளை சேர்க்கவும். நறுக்கிய வெங்காயம் மற்றும் தக்காளியை சேர்த்து அவை மென்மையாகும் வரை வதக்கவும். அடுத்து முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்து 10 நிமிடங்கள் சமைக்கவும். பனீர் மற்றும் உப்பை சேர்க்கவும். 5 முதல் 10 நிமிடங்கள் வரை சமைக்கவும். 1/4 கப் தண்ணீரை சேர்த்து
மேலும் 5-10 நிமிடங்களுக்கு சமைக்கவும். தீயை அணைத்து பின் ஆறவிடவும். இப்போது எலுமிச்சை சாறை சேர்த்து கலவையை ஒரு ஓரமாக வைக்கவும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் மால்டட் கேழ்வரகு மாவு மற்றும் கடலை மாவை கலக்கவும். மிதமான சூடுள்ள தண்ணீரை சேர்த்து மாவை பிசையவும். இப்பொழுது வட்ட வடிவ பராட்டாக்களை உருட்டவும். ஒரு இரும்பு தவாவில் இருபுறமும் பராட்டாக்களை சமைக்கவும். பராட்டாவை ஒரு தட்டில் வைத்து அதன் நடுவில் பச்சை பயிறு கலவையை வைக்கவும். இப்போது அவற்றை ரோல்களாக்கி பரிமாறவும். பச்சை பயிறு கிடைக்கவில்லையெனில் நீங்கள் தட்டை பயிறு அல்லது சிவப்பு காராமணியை பயன்படுத்தலாம். நமது அடுத்த உணவு முளைக்கட்டிய சோயாபீன் கட்லெட். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் சோயாபீன், 1/4 கப் கடலைப்பருப்பு, அரை பீட்ரூட், 1/4 கப் வேக வைத்த பட்டாணி, 2 மேசைக்கரண்டி வறுத்த வேர்க்கடலை தூள், 1 தேக்கரண்டி வறுத்த கடலை மாவு. மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி தனியா பொடி, அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி உலர்ந்த மாங்காய்த்தூள், 2 மேசைக்கரண்டி எள், 1 தேக்கரண்டி எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. இந்த டுட்டோரியலில் முன்பு விளக்கியது போல சோயாபீன்களை முளைக்கட்ட செய்வோம். முளைக்கட்டும் வரை சோயாபீன்களை 2-3 முறை தினமும் கழுவி நீரை வடிகட்டவும். இது சோயாபீன்கள் கெடுவதை தவிர்க்கும். சோயாபீன்கள் முளைக்கட்ட 3-4 நாட்கள் ஆகலாம். சோயாபீன்கள் முளைக்க ஆரம்பித்ததும் கடலைப்பருப்பை ஓர் இரவு முழுவதும் ஊற வைக்கவும். அடுத்த நாள் ஒரு வடிகட்டியை கொண்டு நீரை வடிகட்டவும். பிரஷர் குக்கரில் கடலைப்பருப்பு மற்றும் முளைத்த சோயாபீன்களை ஒன்றாக சமைக்கவும். 1 கப் தண்ணீரை சேர்த்து 1 விசில் வரும் வரை சமைக்கவும். அழுத்தம் வெளிவந்ததும் அதை ஆறவிடவும். சோயாபீன் மற்றும் கடலைப்பருப்பை ஒன்றாக சேர்த்து கெட்டியான விழுதாக அரைக்கவும். சோயாபீன் மற்றும் கடலைப்பருப்பின் கெட்டியான விழுதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். துருவிய பீட்ரூட் மற்றும் வேக வைத்த பட்டாணியை சேர்க்கவும். பின் வறுத்த வேர்க்கடலை பொடி மற்றும் கடலை மாவை சேர்க்கவும். மற்ற மசாலாக்களை சேர்த்து நன்கு கலக்கவும். இதிலிருந்து வட்ட கட்லெட்டுகளை உருவாக்கவும். கட்லெட்டுகளை எள்ளில் புரட்டி எடுக்கவும். ஒரு தவாவில் எண்ணெயை சூடாக்கி கட்லெட்டுகளை இருபுறமும் சமைக்கவும். சோயாபீன் கட்லெட் தயாராகிவிட்டது. சோயாபீன் கிடைக்கவில்லையெனில் இந்த உணவிற்கு காராமணியை பயன்படுத்தலாம். அடுத்த உணவு சுவையான கேழ்வரகு தோசை. இந்த உணவை செய்ய நமக்கு தேவையானவை: 1/4 கப் அல்லது 30 கிராம் கேழ்வரகு பொடி, 1/4 கப் அல்லது 30 கிராம் உடைத்த உளுந்து, அரை தேக்கரண்டி வெந்தயம், அரை தேக்கரண்டி வறுத்த ஆலிவிதை பொடி, 1 மேசைக்கரண்டி தயிர், சுவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது வெண்ணெய். மால்டட் கேழ்வரகு பொடியை முன்பு விளக்கியபடி தயாரிக்கவும். பொடி தயாரானதும் பின் செயல்பாட்டிற்காக அதை ஓரமாக வைக்கவும். உடைத்த உளுந்து மற்றும் வெந்தயத்தை 3-4 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து மென்மையான மாவாக அரைக்கவும். இந்த மாவோடு முன்பு செய்த கேழ்வரகு பொடியை சேர்க்கவும். மேலும் வறுத்த ஆலிவிதை பொடியையும் சேர்க்கவும். தயிர் மற்றும் உப்பை சேர்த்து நன்கு கலக்கவும். நொதிப்பதற்கு ஒரு இரவு முழுவதும் ஓரமாக மூடி வைக்கவும். மாவு பொங்கியதும் பதத்தை சரி செய்ய சிறிது தண்ணீர் சேர்க்கவும். ஒரு தவாவில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கி அரை வெங்காயத்தை கொண்டு பரப்பவும். 1 கரண்டி மாவை தவாவில் ஊற்றி வட்ட வடிவமாக பரப்பி தோசையாக்கவும். சிறிய தீயில் தோசையை 2 பக்கமும் சமைக்கவும். சுவையான கேழ்வரகு தோசை தயார். கேழ்வரகு கிடைக்கவில்லையெனில் கம்பு அல்லது சோள மாவை நீங்கள் பயன்படுத்தலாம்.
நமது கடைசி உணவு மாங்காய் மற்றும் வேர்க்கடலை சாலட். இதற்கு தேவையானவை 50 கிராம் அல்லது ஒரு சிறிய மாங்காய், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவு கழுவிய கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சை, ஒரு பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு. இப்பொழுது செய்முறையை கூறுகிறேன். மாங்காயை கழுவி தோல் உரித்து கொட்டையை நீக்கவும். மாங்காய் மற்றும் தக்காளியை பொடியாக நறுக்கவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய மாங்காய் மற்றும் தக்காளியை எடுத்துக்கொள்ளவும். வேர்க்கடலை, பச்சை மிளகாய் மற்றும் உப்பை சேர்க்கவும். அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழியவும். நன்கு கலக்கவும். மாங்காய் மற்றும் வேர்க்கடலை சாலட் தயார். மாங்காவிற்கு பதிலாக வேறொரு பருவகால பழத்தை கூட பயன்படுத்தலாம். இந்த அனைத்து உணவுகளிலும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. நல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த உணவுகளை தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.